மெல்லியல் வஞ்சி விடமி கலைஞானி. இது முதலடி. மெல்லியல்னா போன பாடலே பார்த்தோம், அவ எவ்வளோ தூரம் ஜோதி வடிவா இருக்கா. ஆனால் மெல்லியல்பாக மென்மையான தன்மை கொண்டவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மெல்லியலாக மென்மையான தன்மை இருக்கக்கூடிய அந்த இறைவியானவள் வஞ்சி அப்படின்னு சொல்றார். வஞ்சி என்ற வார்த்தை ஒரு பெண்ணை குறிக்கும். நேரடியாக வஞ்சி என்றாலே பெண் தான். இங்க வஞ்சித்தல் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஏமாத்துறத சொல்லுவாங்க, என்னை வஞ்சிட்டியா, திட்டாங்கன்றதுக்கு வஞ்சிட்டியான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தை வஞ்சின்னா ஏமாத்திட்டான், திட்டான், இப்படி பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா அது வந்தித்தல் அப்படின்றத சேர்த்து வரக்கூடிய வார்த்தை. ஆனா இங்க வஞ்சி என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. வஞ்சி என்பதற்கு நேரடியாக ஒரு பெண் தான் குறிக்கும். எந்த பெண்? பெண்ணுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு இந்த இடத்துல, பெண்களுக்கு. ஆனா இந்த இடத்துல வஞ்சி என்ற வார்த்தையை குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு நற்பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த இடத்துல வஞ்சி. நற்பண்பு இருக்கிறதுலே இவ்வளவு மாதிரி நல்ல பண்பு யாருக்குமே கிடையாது. பேச்சு வழக்கம் சொல்லி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்னதான் நல்ல பொண்ணுன்னு உலக ரீதியா நம்ம சொல்ல கூட, அவகிட்ட ஏதாவது ஒரு சின்ன கெட்ட குணம் இல்ல அறத்திற்கு எதிரான ஏதாவது ஒரு செயல் ஏதேனும் ஒன்று இருக்கலாம். சரிங்களா. அந்த அந்த துளி அளவு கூட கெட்டது இல்லாத ஒரு தெய்வம் இங்க பெண்ணை தான் இந்த இடத்துல வஞ்சி என்ற வார்த்தையை குறிப்பிடும். அப்ப மெல்லியல்பாக இருக்கக்கூடிய அந்த தேவியானவள் இங்கு வஞ்சி என்ற ஒரு நற்குணங்களை கொண்ட தெய்வமாக இங்கு நிற்கின்றாள். இன்னொரு பொருள் இருக்கு. இப்ப நல்ல குணம் இருக்கு அப்படின்னா ரொம்ப அமைதியா கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல குணம் தான். நல்ல அதே நேரத்தில் அவங்க அமைதியாவே இருக்க மாட்டாளாம், ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாளாம். அவள் செய்கின்ற செயல் அடுத்த சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மையை மட்டுமே அங்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் வஞ்சி என்பதற்கு இப்போ ஒரு பெரிய உதாரணமே கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வஞ்சின்னு ஒரே வார்த்தையில நமக்கு இங்க கொடுத்துடுறாங்க. ஸோ இப்படின்னா இப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க, அவர்களுக்கு வினை கொஞ்சம் இருக்குது, வினை போகணும். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு சின்ன சோதனை கொடுத்து ஒரு துன்பத்தை கொடுத்தா தான் அந்த வினை போகும். என்ன பண்ணுவான்? உடனே அந்த சோதனையை கொடுத்துருவான். அந்த துன்பத்தையும் கொடுத்து சோதனையும் கொடுத்து என்ன பண்ணுவான்? அந்த வினையை போக்க வைத்து அவர்களை மேன்மலைப்படுத்தி கொடுத்துருவான். ஸோ இது வஞ்சி என்பதை குறிக்கும். அடுத்து விடமி கலைஞானி அப்படின்னு சொல்லுது. இது ஒரே வார்த்தை, விடமி கலைஞானி என்றது. இது அந்த வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டித்தலையும் அங்கு கொடுக்கின்றது. தண்டித்தல்னா ஒருத்தர் தப்பு பண்றாரு, இப்போ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. இப்ப இதை விட்டா இன்னும் அதிகமா தப்பு பண்ணுவாரு. அப்ப என்ன பண்றது? அவன் தப்பு பண்ண விடாம தடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? இப்போ நம்ம உலக ரீதியா பார்ப்போம்ல, ஒரு பையன் தப்பு பண்ணா இனிமேட்டு தப்பு பண்ணக்கூடாதுன்னு 2 அடி அடிப்பாங்க, திட்டுவாங்க, சின்ன பசங்களை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஏன் செய்யறாங்க? அவன் இனிமேட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்றாளாம், இந்த விடமி என்று சொல்லப்படுறது, அவர்களுக்கு தண்டனையை அங்கு கொடுக்கின்றாள். தண்டனையை கொடுத்து என்ன பண்றா? தண்டிக்கவும் செஞ்சுட்டு அடுத்ததான் என்ன சொல்றா? கலைஞானி. அவர்கள் என்ன பண்றலாம்? அவர்கள் என்ன விதமான வேலையை செய்து கொண்டு இருக்கின்றாலோ அதில் ஒரு ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானம்லாம் உச்சபட்ச ஞானம் கிடையாது. அவர்கள் எதை அறிந்து வைத்திருக்கின்றார்களோ அதில் ஞானம். ஞானம்னா அறிவு தான். இந்த இடத்துல இறைவனை அறிந்து கொண்ட அறிவு அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. கலைஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் ஒரு நடன கலைஞரா இருக்காருன்னு வச்சுக்குவோம். நடனத்துல ஒரு அறிவு கிடைக்கும். பாட்டு பாடுறவரா இருந்தா பாட்டு பாடுறதுல ஒரு அறிவு கிடைக்கும். ஆசிரியரா இருந்தாருன்னா சொல்லி கொடுக்கறதுல ஒரு அறிவு கிடைக்கும். இல்லையா? இன்னைக்கும் பல ஆசிரியர்கள் இருக்காங்க பள்ளியில. சில ஒரே பாடம் தான் இருக்கும், ஆனால் சில ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது மாணவர்களுக்கு அப்படியே புரியும். சில ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒண்ணுமே புரியாது. ஏன்னா சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு தனி அறிவு ஒன்று வேணும் இல்லையா? அது போல இந்த விடமி என்று சொல்லப்படுது, அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? தப்பு பண்றவன், எப்பா சாமி இனிமேட்டு இந்த தப்பையே பண்ணக்கூடாதுராப்பா அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தை கொடுத்த. இதை உலக ரீதியா பார்க்கணும்னா இன்னைக்கு இந்த போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்துறவங்கள பார்க்கலாம். இந்த சாராயம், விஸ்கி, பிராந்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா? நல்லா குடிச்சு வயிறெல்லாம் புண்ணா போச்சுன்னா டாக்டர் சொல்லுவார், இனிமேல் நீ குடிச்சின்னா போய் சேர்ந்துருவாப்பா, இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். எப்பா சாமி இனிமேல் நான் தொடவே மாட்டேன்டாப்பா அப்படின்ற ஒரு நிலைக்கு போனதுக்கப்புறம் அதை விட்டுருவான் இல்லையா? அந்த மாதிரி உலகத்துல அறத்திற்கு எதிரான துன்பத்தை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு துன்பத்தை ஏதாவது ஒன்று கொடுத்துருவான். கையை காலில் அடிபட வைக்கிறது, இல்லை படுத்த படுக்கையாக்குறது, நோயை கொடுக்கறது, குடும்பத்தில் துன்பம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இனிமேல் நான் இதை செய்யவே கூடாதாப்பான்ற நிலைக்கு துன்பத்தின் உச்சத்தில் அவனை கொண்டு போய் நிற்க வச்சு அவன் திருந்தினதுக்கு அப்புறம் அவன் என்ன தொழிலை செய்வதற்காக இங்கு பிறந்திருக்கிறானோ அதில் ஒரு ஞானத்தை கொடுப்பான்.
இதான் மெல்லியல் வஞ்சி விடமி கலைஞானி. அடுத்து சொல்லிய கிஞ்சிக நிறமண்ணு சேயிலை அப்படின்னு சொல்ற. சொல்லிய கிஞ்சிக அப்படிங்கிறது கிஞ்சிகம் அப்படின்னா கிளி என்று பொருள். அதுவும் சிகப்பாக இருக்கக்கூடிய மூக்குடைய கிளி என்று பொருள். இந்த கிளி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுல இந்த சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அன்பையும் அரவணைப்பையும் குறிக்கும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட அரவணைப்பு. ஸோ என்ன பண்றாளாம், திருப்பி திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காளாம். சேயிலை என்று சொல்லப்படுவது ஆபரணங்களை குறிக்கும். ஸோ சிகப்பு நிறம் கொண்ட பலவிதமான ஆபரணங்களை அவள் அணிந்திருக்கிறான். இந்த கிஞ்சிகம்னு சொல்லப்படுறது உவமையாக சொல்லப்பட்டது தான், நேரடியாகவே கிளி என்று சொல்லப்படுறது அந்த குறிப்பிட்ட சிகப்பை குறிப்பதற்காக சொல்லப்படும். அது நிறத்தை கொண்ட ஆபரணங்களை நிறைய அணிஞ்சிருக்கலாம். இந்த ஆபரணங்கள்லாம் என்ன செய்யணும், ஒரு ஆபரணங்களும் ஒவ்வொரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இங்க ஒவ்வொரு ஆபரணங்களும் ஒரு செயலை குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இந்த அபிராமி அந்தாதி அந்த அபிராமப்பட்டருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுவாரு. இப்போ அம்பாள் என்ன பண்ணுவா, தாங்கிட்ட இருக்க ஒரு ஆபரணத்தை கழட்டி தூக்கி போடுவா, பௌர்ணமி ஆயிடும். பௌர்ணமி வந்துடும், நிலா வந்துடும். அது மாதிரி பல புராண கதைகள்ல பார்க்கலாம். அவங்க கழுத்துல ஒரு பாம்போ ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். கழுத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு செயினை கழட்டி தூக்கி போடுவாங்க. உடனே அது கருடனா மாறி போய் அந்த பாம்பை தீட்டு போயிடும். இப்படி கதைகள் எல்லாம் நிறைய வரும். ஸோ இப்போ போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்து உலகத்திற்கு இல்லை பக்தர்களுக்கோ அந்த மக்களுக்கோ நன்மையை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும். அதான் சொல்லிய கிஞ்சிக நிறமண்ணு சேயிலை. அல்ல சொல்லியன்ற வார்த்தை என்ன குறிக்குது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ பக்தர்கள் அன்போடு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. யாராவது ஒருத்தர் ரொம்ப அன்போடு கருணையோடு யாரோ கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கேட்பதற்கு அந்த அன்பின் காரணமா இல்லை அந்த பக்தி சரணடைதல் அந்த காரணமா அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கேட்கறது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா துன்பம் போக வேண்டியதை கூட கேட்கலாம். ரெண்டுத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்களாம். இப்போ ஒருத்தருக்கு வீடு வேணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ. அவர் அறத்தோடு இருக்காரு, தர்மத்தோட பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. நான் வீடு அமையாமல் இருக்கேப்பா, சாமி எனக்கு ஏதாவது வீடு அமைச்சு கொடுங்கப்பான்னு சொல்லி பக்தியோடு கேட்கும்போது சொல்லியே அதான் ஒரு என்ன கேட்குறாரோ அதை என்ன பண்ணலாம், அன்போடு அதை வாங்கி கொடுக்கறதும் செய்கிறா. அதே போல யாராவது ஒரு நோய் நொடியோடு இருக்காங்க, துன்பத்தை போக்கணுமா, அந்த துன்பத்தை போக்குவதற்குமான செயல்களையும் அவள் அங்கு சொல்லி கொடுக்கின்றாள். ஸோ இது 2வது அடியில சொல்றேன். அடுத்து கல்லியல் ஒப்பது காணும் திருமேனி அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2வது அடியில ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவ செஞ்சுக்கோ, அந்த மாதிரி ஆபரணங்களை வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ என்ன மாதிரி கேட்கறத எப்படி கொடுக்குறான்றத உவமையா 3வது அடியில சொல்றாரு. கல்லியல் ஒப்பது அப்படிங்கிறது கல்லுடைய இயல்பு என்ன. கல் என்றால் இந்த கல் கிடையாது, நம்ம பாறை கல் தரையில கிடக்கு இல்லையா, வீடு கட்டுற கல் இருக்கு, அந்த கல் கிடையாது. இங்க கல் என்று சொல்லப்படுவது ரத்தன கற்கள், பல வகையான கற்களை குறிக்கும். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்படிகத்துடைய கல்லை எடுத்துக்கலாம். ஸ்படிகங்கள் எப்படி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் தெரியும். தூய்மையான ஸ்படிகம் என்று சொல்லப்படுவது. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ஜன்னல் எல்லாம் கண்ணாடி வச்சிருக்கோம்ல இல்லையா, கண்ணாடி வழியா பார்த்தா ஜன்னல் கீழே இருக்கிறது எல்லாமே தெரியுது இல்லையா, அதுதான் இந்த இடத்துல ஸ்படிக கல்லை குறிக்கும். அதனுடைய இயல்பு என்ன, அந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் காட்சி கொடுக்கும், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பக்கம் காட்சி கொடுக்கும். இதுதான் அதனுடைய இயல்பு, கல் இயல். ஒப்பது அப்படிங்கிறாரு. ஒப்புனா என்ன, அதற்கு இணையான சரிசமமான அப்படின்னு பொருள். இப்ப சாதகர்கள் என்ன கேட்கின்றார்களோ, துன்பம் போக வேண்டும் என்று கேட்டாலும் சரி, இல்லை இன்பம் வர வேண்டும் என்று கேட்டாலும் சரி, என்ன வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதற்கு இணையாக என்ன பண்றாலாம், காணும் திருமேனி அப்படின்னு சொல்ற. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுதான், அவளது ரூபமும் இங்கு மாறுகிறது. அப்போ அவங்க என்ன ஒரு பொருள், ஒரு செல்வம் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம், அதற்கேற்ற ஒரு திருமேனியா மாறி அதை செய்து கொடுக்கின்றாள். துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற திருமேனியாக மாறி அதை செய்து கொடுக்கின்றாள். குழந்தை வேணும், திருமணம் வேணும், ஒரு செயலாக வேணும், ஏதாவது கேட்குறாங்கன்னா அதற்கேற்ற திருமேனியாக மாறி அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றாள். எப்படி செய்கிறா, அந்த 2வது அடியில் பார்த்தோம் இல்லையா, ஆபரணங்கள் செய்யலைன்னு சொன்னோம்லே, அந்த ஆபரணங்கள் வழியாக இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா. அடுத்து என்ன சொல்றாரு, பல்லியல் ஆடையும் பன்மணிதானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மட்டும்தான் இருக்கா இந்த இடத்துல, வெறும் ஆபரணங்களை மட்டும்தான் அணிஞ்சிருக்காளா, கல்லுக்கு இயல்பா மட்டும்தான் இருக்காளா, அந்த ஸ்படிக மாதிரி கல்லுன்னு சொல்லி அந்த இயல்புல மட்டும்தான் அவளுடைய திருமேனி இருக்கா, வேற என்ன இருக்கு அப்படிங்கிறதா பல்லியல் ஆடை அப்படிங்கிறது. பலவிதமான ஆடைகள்,
அணிந்தும் பன்மணிதானே அப்படிங்கிறாரு. பன்மணினா என்ன? பலவித மணிகள் அப்படின்னு பொருள். பலவிதமான நவரத்தினங்கள் அப்படின்னு பொருள். இப்போ நவரத்னம்னு சொல்லப்படுறதுன்னா நமக்கு தெரிஞ்சு 9 கல்கள் தான் தெரியும். நவம்னா 9, கற்கள்னா 9 விதமான கற்கள். ஆனா இங்க கற்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றது. கையில மோதிரத்துல போடுவாங்க இல்லையா, இந்த கல்லையே பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான கல் இருக்கு. கலர் கலரா இருக்கும். இதெல்லாமே இந்த ராசி நட்சத்திரம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கல் இருக்கு. நம்ம நாட்டில் இங்கே கொஞ்சம் தான் இருக்கு. பட் வேலை வேற நாடுகளுக்கெல்லாம் போனோம்னா வேறு சில பல கற்கள் எல்லாம் பெயர்கள்லாம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட கல் வகைகள் இருக்கிறது. இப்படி பல வகையான அந்த அந்த நவரத்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பலவிதமான ரத்தின கல்களை கொண்டு அவள் இருக்கின்றாள். எப்படி இருக்கலாம்? பலவிதமான ஆடைகள் அணிந்து கொண்டு பலவிதமான கற்களை, இந்த ரத்தின கற்களை பதித்து கொண்டு அவள் இந்த இடத்துல நிற்கிறா. எப்படி நிற்கிறா? எந்த பக்தர்கள் என்ன ரூபத்தில் சிந்திக்கிறார்களோ அந்த ரூபத்தில் அவள் நிற்கின்றாள். இது 4வது அடியில சொல்றேன். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், மெல்லிய உருவத்தை கொண்ட, மெல்லிய தன்மையை கொண்ட, மெல்லிய இயல்பை கொண்ட இந்த வைரவி தேவியானவள் ஒரு நற்குணங்களின் தெய்வமாக நிற்கின்றாள். தொடர்ந்து ஒரு நல்ல செயலையை செய்து கொண்டிருந்து உலகத்திற்கு, மக்களுக்கு, பக்தர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்றாள். என்ன மாதிரியான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றாள் என்றால், தகுதியானவர்களுக்கு தீயவற்றை அழித்து நன்மையையும் கொடுக்கின்றாள். தகுதி இல்லாமல் துன்பம் வழியாக செல்பவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனையையும் கொடுத்து அவர்களையும் மேன்மைப்படுத்துகின்றாள். என்ன மாதிரி இதெல்லாம் செய்கிறாள? எந்த மாதிரிய தன்மையில் இதையெல்லாம் செய்கின்றாள் என்றால், மிகுந்த அன்பு என்ற ஒன்றில் வைத்து, அதான் இந்த இடத்துல சிகப்பு நிறம் என்று சொல்லப்படுவது அது ஒன்று. அந்த அன்பு என்ற ஒன்றை மையமாக வைத்து இவை அனைத்தையும் அவள் செய்கின்றாள் என்பது ஒன்று. அதற்கான ஆயுதங்கள் என்றால் தான் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள். இது ஊமைதான். ஆபரணங்கள் என்னென்னலாம் ஆபரணங்கள் வருது, அந்த ஆபரணங்களை வச்சு என்ன இங்கே இந்த இடத்துல சேயிலைன்னு ஒரே இலையில் முடிச்சுட்டார் இந்த பாடலில். பின்னாடி வரக்கூடிய பாடல்கள் ஆதார ஆதாயம்லாம் இந்த தலைப்பிலே கூட சரி, இன்னும் ஆதார ஆதாயம் தலைப்புலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா தனித்தனியாக கொடுத்துருப்பார். கையில் போட்டிருக்க காப்பு, மோதிரம், செயின், அட்டிகை, இப்படி ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு ஆபரணத்துக்கும் என்னென்னலாம் செய்யும் அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துருப்பாரு. இப்படி பலவித ஆபரணங்களை இங்கே அணிஞ்சு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகின்றது என்றால், இங்கு பக்தர்கள் என்ன மாதிரியான சரணடைந்து பக்தியோடு கேட்கின்றார்களோ அதற்கேற்ற திருமேனியோடு நின்று, அதற்கேற்ற ஆபரணங்களோடு நின்று இதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பக்தர்கள் கேட்குற அளவுக்கு தான் இங்கே அந்த ஆபரணங்களும் அவளுடைய திருமேனியும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பக்தர்கள் கேட்காத அளவு, கேட்கலன்னா கூட சரி, அவள் பல்லியல் ஆடை, பலவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டும் பலவித ரத்தனங்களை அணிந்து கொண்டும் அவள் இங்கு இருக்கின்றாள். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து.